மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில பெரும்பாலான மதுக்கடையில அங்க இருக்கின்ற பார்லாம் திமுக சேர்ந்த ஒருவரே எடுத்துக்கொண்டார். சுமார் 2500 பார் ஒரே ஆளு எடுத்திருக்கிறாங்க. அது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு பாட்டில் போய் அங்க மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய 22,000 கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இடி மூலமா இங்கே ஆய்வு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இன்றைக்கு 1000 கோடி இந்த டாஸ்மாக்ல ஊழல் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையில் செய்தி. மேலும் முழு விசாரணை மேற்கொண்டா 40,000 கோடி இதுல முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் அவர் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு எம்சாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் திமுக ஆட்சியில் அதிகம். அதுபோல ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு விற்குது, 30,000 ரூபாய் அதிகம். சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபாய். மரம் 200% ஏறி போச்சு. இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற கனவுல கூட காண முடியாது. இந்த திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் கனவு நல்லா தூங்கும் போது வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை. இதுல கட்டுமான தொழில் ஈடுபட்டு பாதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பல பேர் கட்டடம் கட்டிட்டு இருந்து அந்த கட்டடம் எல்லாம் முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை, ஏழைகள் கட்டடம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு 4 வருஷம் கழிச்சு, மெல்ல மெல்ல வந்து 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த 6 மாசத்துல தீர்க்க போறாராம். வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்ககிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போறாராம். நல்ல வேலைக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். 46 பிரச்சனை தீர்க்கல. ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேண்டும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊரா போனார். திரு ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தா
ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில ஒரு மனுவா எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, பெட்டி போட்ட பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. அது மட்டும் இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறாங்க சொன்னாங்கல்ல, எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 4 ஆண்டு ஆச்சு, ரத்து பண்ணாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு போடி நகைகள் வந்து சொல்லிட்டு போங்க, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல. சரி, இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அப்போ மேடையில் இது ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விலக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக கால் விழுந்து மிதிப்பட்டது. இதுதான் திமுக ஆட்சி மனு வாங்குற லட்சணம். நினைச்சு பாருங்க. ஆக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதை கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கை விட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு. இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. இப்ப எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா விருப்பப்பட்டவங்கிட்ட அந்த மனு இருக்கும், அதாவது படிவு இருக்கும். அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க. திமுகவில் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துங்க அப்படின்னு மக்களை கெஞ்சுகின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி. போன வந்தாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடு வந்தாங்கள, வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல. இப்படி யாராவது கையெழுத்து போலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது. அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி. ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முக்கியமான தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, தொழிலாளர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அந்த புதுதா ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அண்ணா திமுக ஆட்சிக்கு 75,000 ரூபாய் ஒரு ஆட்டோவுக்கு மானியமா தரப்படும்.
இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டுகின்றது. கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்பட்டுகின்றது. கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.